இந்த 2025ல மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய படங்கள் ஒரு 10 சொல்றேன். அதாவது இப்போ வரையும் ரிலீஸ் ஆன படத்துல 10வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா யமகாதாகி. இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 6.7 கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்க இப்ப பார்க்கணும் அப்படின்னா OTTல ஆஹா தமிழ்ல பார்க்கலாம். படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா ஊர் தலைவருடைய பொண்ணு வந்து இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்து போகும்போது அவங்களுடைய பாடியை வந்து தூக்க முடியாம ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தூக்குவாங்க. அப்ப கூட முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அப்புறமா என்ன ஆச்சு, அந்த பொண்ணு எதனால இறந்தாங்க அப்படின்ற கதை சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி மொத்தமா. இந்த யமகாதாகி படம் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் 2025ல. பட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்கணும்னு நினைச்சா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் ஹாரர் கலந்த மூவியா ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரியா இருக்கும். ஸோ மறக்காம கண்டிப்பா பாருங்க OTTல ஆஹா தமிழ்ல. அடுத்து 9th பிளேஸ்ல இருக்கிற படம் பாத்தீங்க அப்படின்னா ரெட்ரோ. சூர்யா, பூஜா ஆக்டரே இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 6.8 கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை நீங்க இப்ப பார்க்கணும் அப்படின்னா OTT நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா சூர்யா அண்ட் பூஜா ஆக்டர் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க. பட் ஆனா ரவுடியா இருக்கிறது பூஜா ஆக்டருக்கு வந்து பிடிக்காது. ஸோ சூர்யா எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்காக வருவாரு. அப்படி வரும்போது ப்ரீவியஸா ரவுடி கேங்ல இருக்கும்போது கடத்தல் பொருளை வந்து ஒன்னு கடத்தி வச்சிருப்பாரு. அதை வந்து தேடி பல ரவுடி கும்பல் வந்து வரும். ஸோ அவரை நிம்மதி இல்லாம பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குது, கதையுடைய எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்றத சொல்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூர்யா வேற லெவல்ல இருக்கும். ரொமான்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்லிட்டு இந்த படத்தை வேற கோணங்கள்ல பல விதமா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா 2025ல ரிலீஸ் ஆயிட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான மூவியா தான் போர்ட்ரேட் ஆச்சு. ஸோ இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கலீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. அதுக்கடுத்து 8th பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வீரதீர சூரனுங்க, அதாவது பார்ட் 2. இந்த படத்துடைய ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யா வந்து போலீஸா இருப்பாரு. இவரை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு வில்லன் வந்து விக்ரம் அமுச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் போயிட்டு அவரை போட்டாரா இல்லையா அப்படின்றதான் கதையுடைய ஸ்டோரி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 6.9 கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அமேசான் பிரைம்ல இருந்து பார்க்கலாம் OTTல. இந்த படம் எடுத்தோடனே பார்ட் 2 காமிச்சதுனால நமக்கு பாதியில இருந்து பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ பார்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது தான் அந்த கதையுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்றது நல்லா தெரியும். இந்த படத்துல விக்ரமுடைய ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். எஸ்ஜே சூர்யா சொல்லவே தேவையில்லைங்க, சும்மா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. படம் வந்து சொன்ன மாதிரி பார்ட் 2ல கண்டினியூ பண்ணனால நமக்கு அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. பார்ட் 1 வரும்போது கண்டிப்பா புரியும். பட் ஏன் அந்த டீம் வந்து பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம்ல பாருங்க. குடும்பஸ்தன் இந்த படத்தை நம்ம கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்போம். இந்த படத்துடைய IMDb ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 7.3 கொடுத்திருந்தாங்க. இப்போ நீங்க இந்த படத்தை நீங்க வந்து OTTல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ZEE5ல பார்க்கலாம். இந்த படத்துடைய ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா மணிகண்டன் சும்மா ஆக்டிங்ல வந்து வேற லெவல்ல பின்னி விட்டுருப்பாரு. படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவான மணிகண்டனுக்கு வந்து கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆயிடுறதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வேலை வந்து பறி போகும். அதுக்கப்புறமா ஃபேமிலியை எப்படி ரன் பண்றாரு, எப்படி பாத்துக்கிறாரு அப்படின்றத இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா காமெடி அண்ட் ஃபேமிலி டிராமா என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸோ எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா மணிகண்டன் எடுக்கிற எல்லா படமுமே சும்மா வேற லெவல்ல மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஈஸியா புரியுற மாதிரியும் ஒரிஜினாலிட்டியாகவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வகையில குடும்பஸ்தன் படமும் ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ZEE5ல வந்து OTTல பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. பாட்டில் ராதா இந்த படத்தை கண்டிப்பா நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோங்க. ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் மூவி இன் 2025னா இந்த படத்தை சொல்லலாம். இதனுடைய IMDb ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 7.5 கொடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் எல்லாம் இந்த அளவுக்கு எந்த படத்துக்கும் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில நீங்க பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க இப்போ எப்படி பார்க்கலாம்னா ஆஹா தமிழ் OTTல பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. அதுக்கடுத்து அந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் சுவாரஸ்யமா நடந்துச்சு, ரொம்பவே காமெடியாகவும் த்ரில்லராகவும் எமோஷனலா ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஸ்டோரியா சொல்லியிருப்பாங்க. ஸோ சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காமெடி கலந்து இருக்கிறனால சிரிப்புக்கு பஞ்சமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா எமோஷனல் டிராமா, அதாவது நம்மள கண் கலங்கர வைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா காமெடி அண்ட் எமோஷனல் டிராமா படமா இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னா ஆஹா தமிழ்ல பாருங்க. டிராகன் இந்த படம் பிரதீப் ரங்கநாதனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். IMDb ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு 7.9 கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கலீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம் OTTல. அதாவது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா படத்துடைய ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் 48 ஹரியர் வச்சுட்டு ஒரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வரும்போது தான் அந்த ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாரு. அதுக்கடுத்து அந்த இஷ்யூ வந்து அவர் எப்படி சால்வ் பண்றாரு, ஸோ எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் வரையும் அந்த இஷ்யூவை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்டோட முடிக்கிறாங்க அப்படின்றதான் படத்துடைய சுவாரஸ்யமா வச்சிருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு சும்மா வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க. சென்டிமெண்ட் ரிலேட்டடா காமெடி அண்ட் எமோஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பீக்ல இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தரும். ஸ்கிரீன் பிளே வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாவும்
கமர்ஷியல் மூவியாகவும் இந்த படம் வந்து 2025ல வந்தது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். நிழல் குடை இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். 2025ல ரிலீஸ் ஆன படங்க இது. ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் மூவி. அதாவது IMDb ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 7.9 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ஆஹா தமிழ் OTTல பார்க்கலாம். அதாவது படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா அப்பா இவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறனால தன்னுடைய குழந்தைய வந்து பார்த்துக்க யாராவது ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு தேவயானை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது தேவயானியும் அந்த குழந்தையும் ரொம்பவே பாண்டிங்கில் வந்து கிளிக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு மர்மமான முறையில் காணாமல் போயிடும். அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, எப்படி காணாமல் போச்சு, யாருனால அப்படின்றது தேடுறதா இந்த படத்துடைய எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வரையும் ரன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலேருந்து ஒரு மாரல் சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியன்றது இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் வாட்சபிள் மூவி இன் 2025 நான் இந்த படத்தை சஜஷன் பண்ணுவேன். இந்த படத்தை நீங்கள் OTTல பார்க்கணும் அப்படின்னா ஆஹா தமிழில் பார்க்கலாம். 11 இந்த படத்தை 2025ல் நம்ம நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். அதாவது IMDb ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 7.9 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா சைக்கோ த்ரில்லருங்க. அதாவது ஒரு சீரியல் கில்லர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி கொலைகள், அதாவது ஒரே டைப்பில் கொலை பண்ணிட்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். எதுக்காக கொலை பண்ணுறான் அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறதா இந்த படத்துடைய ஹீரோவான போலீஸோட வேலை. படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லராகவும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக பயங்கரமாக போகும். ஸோ மறக்காம கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே லேக் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் போற மாதிரி தெரியாது. அதனால தான் IMDbல வந்து 7.9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்க இப்போ பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைம் அண்ட் ஆஹா தமிழ்ல நீங்க பார்க்கலாம். இந்த படத்துல மெயினா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. அலங்கு இந்த படத்தை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. IMDb ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 கொடுத்துருக்காங்க. இப்போ OTTல வந்து நீங்கள் அமேசான் பிரைமில் வந்து இதை பார்க்கலாம். படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரவுடி கேங்க்கும் ஹீரோக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும். அதனால ரவுடி கேங் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் ஹீரோ செல்லமாக வளர்க்குற அந்த நாயையும் போட்டு தரலன்னு சொல்லிட்டு தேடுவாங்க. ஸோ அதுக்காக ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அந்த டாகையும் கூட்டு ஒரு காட்டுக்குள்ளே போவார். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்றது அந்த ரவுடி கேங்க்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை தான் பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன தான் ஆவரேஜாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து பிரித்து மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அதாவது கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேற லெவலில் இருக்கும். ஸோ மஸ்ட் வாட்சபிள் மூவி இன் 2025 நான் இந்த படத்தை சஜஷன் பண்ணுவேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அமேசான் பிரைமில் வந்து பார்க்கலாம் OTTல. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் படம் எடுத்த இந்த டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேற லெவலான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. IMDb ரேட்டிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா 8.3 கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியும் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையிலேருந்து வரக்கூடிய இவங்க வந்து ராமேஸ்வரம் வழியாக சென்னை வருவாங்க. ஸோ சென்னை வந்துட்டதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்துடைய ஸ்டோரி. டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பாரு. இப்போ இருக்கிற சொசைட்டியில் எந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்ட்டு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே லேக் இல்லாமல் அந்த அளவுக்கு எங்கேஜா போகும். டைரக்டருடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றனால ஒவ்வொரு சீனும் பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் தோணுது இதை பார்க்கும்போது. ஸோ அந்த அளவுக்கு கிரியேட்டிவாகவும் எங்கேஜாகவும் சூப்பராகவும் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா இந்த 2025ல டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. அண்ட் இந்த படத்தை இப்போ வரையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோவில் சேர்ந்து மண்டில் டேட்டா போய் அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.